கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். யோபு 19 அதிகாரம் 14 அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49 அதிகாரம் 15 இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்கள் ஜனங்கள், பந்து ஜனங்கள், சொந்த ஜனங்கள் விலகி போனார்களா? சிநேகிதர் உங்களை மறந்து விட்டார்களா? உயிர் நண்பராயிருந்தவர்கள் நாட்களில் விலகி போகிறார்கள், என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உபத்திரங்களை பார்த்து, உங்கள் கஷ்டங்களை பார்த்து விலகி போன மனிதர்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்த நேசர், உறங்காமல் தூங்காமல் உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. யார் மறந்தாலும் உன்னதமான தேவன் உங்களை மறப்பதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. உங்களை காக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், நடத்துவார். போதுமானவராய் எங்களோடு கூட இருப்பார். இந்த வார்த்தைகளை உறுதியாய் நம்புங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Amen.